இப்போ நம்ம பார்க்க போகிற சாப்டர் இந்திரபிரஸ்த். போன சாப்டரில் திரௌபதி ஸ்வயம்பர் பார்த்தோம். இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறது இந்திரபிரஸ்த். இந்திரபிரஸ்த் அப்படின்றது ஒரு நகரத்தினுடைய பேர். இந்த நகரம் பாண்டவர்களுக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். द्रौपदी के स्वयंवर में जो कुछ हुआ था उसकी खबर जब हस्तिनापुर पहुंची तो विदुर बड़े खुश हुए। धृतराष्ट्र के पास दौड़ गए और बोले, पांडव अभी जीवित हैं। राजा ध्रुपद के कन्या की स्वयंवर में अर्जुन ने प्राप्त किया है। पांचों भाइयों ने विधि पूर्वक द्रौपदी के साथ ब्याह कर लिया है और कुंती के साथ वे सब ध्रुपद के यहाँ कुशल से है। திரௌபதியோட சுயம்பரமில் என்னெல்லாம் நடந்துச்சோ அந்த நியூஸ் ஆனது, அந்த கபர் வந்து ஹஸ்தினாப்பூர் போய் ரீச் ஆகுது. அப்போ விதுரர் வந்து ரொம்ப சந்தோஷமாகிறாரு. திருதராஷ்டிர கே பாஸ் தௌடுகை, சந்தோஷமாகி அவர் திருதராஷ்டிர கிட்ட ஓடிப்போய் என்ன சொல்கிறார் பாருங்கள், பாண்டவ் அபி ஜீவித. ஸோ பாண்டவர்கள் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ராஜா துருபதனுடைய கன்யா, அதாவது அவங்க மீன் பண்ணுறது திரௌபதி. ஸோ அந்த திரௌபதியோடைய சுயம்பரத்தில் அர்ஜுன் வந்து பிராப்திக்கியா, ஸோ அர்ஜுன் தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாரு. பாஞ்சோம் பாயோனே விதி பூர்வக், ஸோ விதி வசத்தினால 5 பிரதர்ஸும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திரௌபதியை பியாக, ஸோ கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவர் குந்தி கே சாத், ஸோ அவங்க எல்லாருமே குந்தியும் கூட துருபது கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. துருபதரோட இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. यह सुनकर धृतराष्ट्र हर्ष प्रकट करते हुए बोले, भाई विदुर तुम्हारी बातें से मुझे असीम आनंद हो रहा है। राजा दुर्बद की बेटी हमारी बहू बन गई है, यह बड़ा ही अच्छा हुआ है। ஸோ இதை கேட்டவன திருதராஷ்டிர என்ன சொல்கிறாருன்னா ஹர்ஷ பிரகட், ஹர்ஷ் மீன்ஸ் ஹாப்பினஸ். ஸோ ரொம்ப சந்தோஷமாய் அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், விதுர் நீ சொன்ன இந்த வார்த்தைகள் வந்து எனக்கு அசீம் ஆனந்த், அதாவது லிமிட்லெஸ், எனக்கு வந்து ரொம்ப வரையறைப்பட்ட ஒரு சந்தோஷம் கொடுத்துருக்கு. ராஜா துருபதனுடைய மகள் வந்து நம்மளுடைய மருமகள் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உதர் துரியோதன் को जब मालूम हुआ कि पांडवों ने लाख के घर की भीषण आग से किसी तरह बचकर और 1 बरस तक कहीं छिपे रहने के बाद अब पराक्रमी पांचाल राज की कन्या से ब्याह कर लिया है और अब वे पहले से भी अधिक शक्तिशाली बन गई है, तो उनके प्रति उसके मन में ऐश्वर्य की आग और अधिक प्रबल हो उठी. இந்த விஷயத்தை கேட்கும்போது திருதராஷ்டிரர் சந்தோஷப்படுறார். ஆனால் துரியோதன் வந்து ஜப் மாலும் ஹுவா, ஸோ துரியோதனுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்கள் வந்து லாக்கா கரில் இருந்து பீஷன் ஆகுசே, ஸோ அது வந்து ரொம்ப பயங்கரமாக தீப்பற்றக்கூடிய அந்த ஒரு கரில் இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1 பரஸ், 1 வருஷம் வரைக்கும் எங்கேயோ ஒளிந்திருந்து அப்போ பராக்கிரமி பாஞ்சால் ராஜ், ஒரு பாஞ்சால் ராஜ் துருபதர் வந்து ரொம்ப ஒரு பராக்கிரமியான பர்சன். ஸோ அவருடைய கன்யாவை கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்பவே பெஹலே சே பி அதிக் சக்திசாலி பன்கே, ஸோ இப்போ வந்து முன்னை விட இன்னும் சக்திசாலி ஆயிட்டாங்க அப்படின்னு கேட்கும்போது அவனுடைய மனசில் இன்னும் வந்து அந்த பொறாமையான தீ வந்து இன்னும் அதிகமாக எரிய ஆரம்பிக்குது. தபாஹுவா வேர் ஃபிர் சே ஜக் உடா, ஸோ தபா ஹுவா, ஸோ இவ்வளோ நாளைக்கு வந்து தபா ஹுவா அப்படி மீன்ஸ் அடங்கி இருந்த அந்த தீயானது, அந்த ஒரு எனிமிட்டி வந்து திரும்பவும் வர ஆரம்பிச்சிடுச்சு. துரியோதன் और दुशाधन ने रघुनी को अपना कथा सुनाया, मामा अब क्या करें। अब तो दुर्बद कुमार धृष्टद्युम्न और शिखंडी भी उनके साथ ही बन गए हैं. துரியோதனனும் துஷாதனும் என்ன பண்ணுறாங்கன்னா சகுனி கிட்ட போய் சொல்கிறாங்க, மாமா இப்போ என்ன பண்ணுறது, இப்போ துருபத குமார் திருஷ்டத்யும்னும் சிக்கண்டியும் இப்போ அவங்க கூட இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. திருஷ்டத்யும்னும் சிக்கண்டியும் திரௌபதியினுடைய அண்ணனும் அக்காவும். उसके बाद कर्ण और दुर्योधन धृतराष्ट्र के पास गए और एकांत में उनसे दुर्योधन ने कहा, पिताजी जल्दी ही हम ऐसे कोई उपाय करें जिससे हम सदा के लिए निश्चिंत हो सके. ஸோ அதுக்கப்புறம் கர்ணனும் துரியோதனும் திருதராஷ்டிர கிட்ட போகிறாங்க. போய் அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஏகாந்தமே அப்படின்னா அவர் தனிமையில் இருக்கும்போது போகிறாங்க, சாலிட்யூட். துரியோதன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, பிதாஜி ஜல்தி ஹி ஹமே ஐசா கோய் உபாய் கரே, ஸோ நம்ம சீக்கிரமே ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும், சதாக்கேலேயே நிச்சிந்தித் ஹோ சகே, ஸோ நம்ம எப்பயுமே கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கான உபாயம் நம்ம தேடணும் அப்படின்னு சொல்கிறாரு. धृतराष्ट्र ने कहा, बेटा तुम बिल्कुल ठीक कहते हो, तुम ही बताओ अब क्या करना चाहिए. ஸோ திருதராஷ்டிர உடனே என்ன சொல்கிறாங்க, ஆமாம் நீ சொன்னது உண்மைதான், நீயே சொல்லு நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் மகன் கிட்ட திருதராஷ்டிர கேட்குறாரு. दुर्योधन ने कहा, तो फिर हमें कोई ऐसा उपाय करना चाहिए जिससे पांडव यहाँ आए ही नहीं, क्योंकि यदि वे इधर आए तो ज़रूर राज्य पर भी अपना अधिकार जमाना चाहिए. ஸோ துரியோதன் என்ன சொல்கிறாரு, நம்ம இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர் இங்கே வரவே கூடாது, ஹஸ்தினாபூருக்கு வரவே கூடாது. ஏன்னா அவங்க இங்கே வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக
पर अपना அதிகார் ஜமானா சாயேகே. ஸோ இந்த ராஜ்யத்தில் அவங்களோட அதிகாரத்தை கண்டிப்பாக அவங்க செலுத்துவாங்க. அதனால் அவங்க இங்கே வராமல் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. इस पर कर्ण को हंसी आ गई. उसने कहा दुर्योधन अब 1 साल बाहर रहने और दुनिया देख लेने से उन्हें काफ़ी अनुभव प्राप्त हो चुका है. ஸோ இந்த மாதிரி இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது துரியோதன் பேசுகிறத கேட்டவுடனே கர்ணருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. அவர் என்ன சொல்கிறார் பார்க்குங்க, துரியோதன் अब 1 साल बाहर रहने और दुनिया देख लेने से. ஸோ இவங்க என்ன இருக்காங்க, இந்த பாண்டவர்கள் 1 வருஷம் வெளியில் இருந்திருக்காங்க. அதே மாதிரி உலகத்தை வந்து அவங்க பார்த்துருக்கிறதுனால ரொம்பவும் அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். एक शक्ति संपन्न राजा के यहाँ उन्होंने शरण ली है. ஸோ ஒரு பெரிய சக்தி இருக்கிற ஒரு ராஜாவை அவங்க இந்த இடத்துல இப்போ சரணத்தை வைக்கிறாங்க, அவங்களோட கால்களை இப்போ வைக்க போகிறாங்க. திஸ் பர் உன்கே பிரதி தும்ஹாரே வைர் பாவ் உன்சே சிப்பா நஹி ஹே. ஸோ இதனால் உன்னுடைய அந்த எனிமிட்டி வந்து அவங்க மேலே உன்னால் ஹிட் பண்ணி வைக்க முடியாது, உன்னால் ஒழித்து வைக்க முடியாது. உன்னோட எனிமிட்டியை நீ காட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கிறாரு. इसलिए छल प्रपंच से अब काम नहीं बनेगा. ஸோ அதனால் ஜல் பிரபஞ்ச் மீன்ஸ் ட்ரிக்கரி, முதல்ல ஏதாவது சீட் பண்ணுவாங்களே, ஸோ சீட் பண்ணி பண்ணுற வேலை இனிமேல் நடக்காது. ஆப்பஸ் மே ஃபுட் டால்கர் பி உनको ஹரானா சம்பவ் நஹி. ஸோ அவங்க மேலே அவங்க கூடயே சேர்ந்துட்டு அவங்கள வின் பண்ணுறதும் இப்போ பாசிபிள் கிடையாது. ராஜா துர்பத் தன் கே பிரலோபன் மே படனே வாழ व्यक्ति भी नहीं है. ஸோ ராஜா துர்பரன் வந்து ஸோ வெல்த்துக்கு ஆசைப்படுற, பிரலோபன் மீன்ஸ் டெம்டேஷன், ஸோ சொத்துக்கு ஆசைப்படுற மனிதரும் கிடையாது. ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியாது. லாலச் தேக்கர் உன்கோ அப்பனே பக்ஷமே கர்னாக்கா விசார் பேக்கார் ஹே. ஸோ டெம்ப்ட் பண்ணி அவரை நம்ம பக்கம், அதாவது ராஜா துருபதரை நம்ம பக்கம் இழுக்கிற அப்படி அந்த தாட்டும் வந்து வேஸ்ட்டு தான், பேக்கார் ஹே. பாண்டவோं का साथ वे कभी नहीं छोड़ेंगे. ஸோ பாண்டவர்களை விட்டுட்டு அவர் எப்பயுமே வரமாட்டார். द्रौपदी के मन में पांडवों के प्रति घृणा पैदा हो ही नहीं सकती. द्रौपदियोட மனசில் பாண்டவர்களை பற்றி ஒரு ஹேட்டட்னஸும் வந்திருக்காது. ऐसे विचार की ओर ध्यान देना भी ठीक नहीं है. ஸோ திரௌபதியை வச்சு நம்ம அவங்கள இது பண்ணலாம் அப்படின்ற ஒரு தியானமும் நம்ம கொடுக்க தேவையில்லை. हमारे पास केवल एक ही उपाय रह गया है और वह यह है कि पांडवों की ताकत बढ़ने से पहले उन पर हमला कर दिया जाए. ஸோ நம்மக்கிட்ட இப்போ ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாண்டவர்களுடைய தாகத் மீன்ஸ் பவர், அந்த ஸ்ட்ரென்த் வந்து ஜாஸ்தி ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கள வந்து நம்ம ஹம்லா கர் தியா ஜா. हमला मीन्स अटैक. ஸோ அவங்கள வந்து நம்ம அட்டாக் பண்ணி ஆகணும். कर्ण तथा अपने बेटों की परस्पर विरोधी बातें सुनकर धृतराष्ट्र इस बारे में कोई नहीं ले सके. ஸோ கர்ணரும் அந்த அவருடைய மகனான துரியோதனனும் பேசுகிறத பார்த்துட்டு धृतराष्ट्रनाल எந்த ஒரு டெசிஷனும் எடுக்க முடியல. वे पितामह भीष्म तथा आचार्य द्रोण को बुलाकर उनसे सलाह मशविरा करने लगे. ஸோ அவர் உடனே என்ன பண்ணுறாரு, பிதாமக் பீஷ்மரையும் ஆச்சாரிய துரோணாச்சாரியரையும் கூப்பிட்டு उनसे सलाह मशाविरा அப்படின்னு மீன்ஸ் अडवाइस एंड कंसल्टेशंस, அவங்க கிட்ட अडवाइस एंड कंसल्टेशन வாங்குறாரு. पांडव पुत्रों को जीवित रहने की खबर पाकर पितामह भीष्म के मन में भी आनंद की लहरें उठ रही थी. ஸோ பாண்டவ புத்திரர்கள் வந்து உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்ற நியூஸை கேட்கும்போது பிதாமகர் பீஷ்மருக்கும் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. भीष्म ने कहा, बेटा वीर पांडवों के साथ संधि करके आधा राज्य उन्हें दे देना ही उचित है. आचार्य द्रोण ने भी यही सलाह दी. ஸோ பீஷ்மர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டா வீர பாண்டவர்கள் கூட நீ வந்து அவங்க கூட ஒற்றுமையாக இருந்து அவங்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுக்குறதா ரொம்ப நல்ல ஒரு சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆச்சாரிய துரோணாச்சாரியரும் இதே அட்வைஸ் தான் பண்ணுறாரு. அங்கு நரேஷ் கர்ண भी इस अवसर पर धृतराष्ट्र के दरबार में उपस्थित थे. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது அங்க தேசத்து அரசரான கர்ணரும் அந்த ஒரு இடத்துல இருக்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அவரும் இருக்கிறாரு, தர்பாரில் அவரும் இருக்கிறாரு. பாண்டவோं को आधा राज्य देने की सलाह उसे बिल्कुल अच्छी ना लगी. ஸோ கர்ணருக்கு பாண்டவர்களுக்கு பாதி ராஜ்யம் கொடுக்கணும் அப்படின்ற அட்வைஸ் வந்து கர்ணருக்கு சுத்தமாக பிடிக்கல. துரியோதன் கே பிரதி கர்ண கே ஹிருதய கே அபார் ஸ்னேகதா. ஸோ துரியோதன் மேலே கர்ணருக்கு ரொம்ப ஒரு ஸ்னேகம் இருக்குது. இஸ் காரன் துரோணாச்சாரிய கி சலாஹ் சுன்கர் உஸ்கே குரோத் கி சீமா ந ரஹி. ஸோ அதனால் துரோணாச்சாரியோட இந்த அட்வைஸை கேட்கும்போது கர்ணருக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு. கோவத்துக்கு எல்லையே இல்லாத அளவுக்கு வந்துருச்சு. वह धृतराष्ट्र से बोला, राजन मुझे यह देखकर बड़ा आश्चर्य हो रहा है कि आचार्य द्रोणा भी आपके ऐसा இந்திரனா தேத்தே ஹே. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. துரோணாச்சாரியரும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குபந்திரனா மீன்ஸ் இந்த மாதிரி ஒரு அட்வைஸ் தராரே, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ராஜன்
शासकों का कर्तव्य है कि मंत्रणा देने वालों की नीयत को पहले परख ले, फिर उनकी मंत्रणा पर ध्यान दे. ஸோ என்ன சொல்கிறாரு, ஸோ ஷாசகம் அதாவது ரூலர்ஸ் எப்படி இருக்கணும், ரூலர்ஸோட டியூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்திரனா தேனே வாலே அதாவது யார் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நீயத்துக்கோ பெஹலே பரக்கலே. ஸோ அவங்களோட மோட்டிவ் என்னன்றதை ஃபஸ்ட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய அட்வைஸை வந்து நீங்கள் என்னன்றதை யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. கர்ணக்கு இன் பாத்தோं से द्रोणाचार्य क्रोधित हो गरजगर போலே. ஸோ கர்ணனோட இந்த வாக்கியத்தை கேட்டவொன்னே துரோணாச்சாரியருக்கு ரொம்ப கோவம் வந்தது. அவர் வந்து கர்ஜனை பண்ணுற ஒரு துதியில் சொல்கிறாரு, திருஷ்ட கர்ணா தும் ராஜாக்கு கலத் ராஸ்தே பத்தா ரஹே ஹோ. ஸோ நீ என்ன பண்ணுற, ராஜாவுக்கு வந்து ஒரு கெட்ட வழியை வந்து காட்டுற, தவறான வழியை வந்து நீ காட்டுற. यह निश्चित है कि यदि राजा धृतराष्ट्र ने मेरी तथा पितामह भीष्म की सलाह ना मानी और तुम जैसों की सलाह पर चले तो फिर गौरवों का नाश होने वाले हैं. ஸோ இது நிச்சயமாக நடக்க தான் போகுது. ராஜா திருதராஷ்டிரர் என்ன மாதிரியும் இல்லை பிதாமகர் பீஷ்மருடைய அட்வைஸ் கேட்காம உன்ன மாதிரி இருக்க ஆளுங்களுடைய அட்வைஸ் கேட்டாங்க அப்படின்னா கௌரவர்களுடைய நாசம் வந்து கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்ற மாதிரி துரோணாச்சாரியர் சொல்கிறாரு. इसके बाद धृतराष्ट्र ने धर्मात्मा विदुर से सलाह ली. विदुर ने कहा, हमारे कुल के नायक भीष्म तथा आचार्य द्रोण ने जो बताया है वही பிரேஸ்கர் है, करने की सलाह किसी काम की नहीं है. ஸோ அதுக்கப்புறம் திருதராஷ்டிரன் என்ன பண்ணார்னா தர்மாத்மாவான விதுரரை கூப்பிட்டு அது ஒரு அட்வைஸ் கேட்குறாரு. விதுரர் என்ன சொல்கிறாருன்னா, நம்மளுடைய குல்கே நாயக் நம்ம குலத்துடைய நாயக்கனான பீஷ்மரும் ஆச்சாரிய துரோணாச்சாரியரும் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து ஸ்ரேயஸ்கர், அதுதான் ரொம்ப முதன்மையானது. கர்ணனோட அட்வைஸ் வந்து எந்த வேலைக்கும் ஆகாது அப்படின்ற மாதிரி விதுரரும் சொல்லிடுறாரு. अंत में सब सोच विचार कर धृतराष्ट्र ने पांडवों के पुत्रों को आधा राज्य देकर संधि कर लेने का निश्चय किया और पांडवों को द्रौपदी तथा कुंती सहित साधर लिवा लाने के लिए विदुर को पांचाल देश भेजा. எல்லாரும் இதே மாதிரி அட்வைஸ் பண்ண உடனே திருதராஷ்டிரன் என்ன பண்ணார், பாண்டவ புத்திரர்களுக்கு பாதி ராஜ்யத்தை கொடுத்துடலாம், அதே மாதிரி அவங்க கூட வந்து சந்திக்கர்லேன் அவங்க கூட ஒற்றுமையாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நிச்சயம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பாண்டவோங்கோ திரௌபதி தத்தா குந்தி சஹித் சாதர்லேனா ஸோ அவங்கள வந்து கூப்பிட்டு வரதுக்காக அவங்கள வரவேற்கிறதுக்காக விதுரரை வந்து பாஞ்சால தேசத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. विदुर पांचाल देश को रवाना हो गया. पांचाल देश में पहुंचकर विदुर ने राजा ध्रुपद को अमूल्य उपहार भेंट करके उनका सम्मान किया और राजा धृतराष्ट्र की तरफ से अनुरोध किया कि पांडवों को द्रौपदी सहित हस्तिनापुर जाने की अनुमति दे. விதுரரும் பாஞ்சால தேசத்துக்கு புறப்படுறாரு. அதுக்கப்புறம் பாஞ்சால தேசத்தை போய் சேர்ந்த உடனே விதுரர் ராஜா துருபதர்கிட்ட அமூல்ய உபஹார் பேண்ட் மீன்ஸ் ஆஃபரிங். ஸோ நிறைய விலை மதிக்க முடியாத அந்த பொருள்கள் எல்லாம் அவருக்கு ஆஃபரிங்காக கொடுக்குறாரு. கொடுத்துட்டு சம்மான்கி அவருக்கு மரியாதையும் செலுத்துறாரு. அதுக்கப்புறம் ராஜா திருதராஷ்டிரர் அவர் வந்திருக்கார் இல்லையா, ராஜா திருதராஷ்டிரன் அனுப்பி வச்சிருக்காரு. அவர் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் துருபத ராஜா கிட்ட சொல்கிறாரு. பாண்டவோங்கோ திரௌபதி சஹித் ஹஸ்தினாபுர் ஜானேக்கு அனுமதி தே. ஸோ பாண்டவர்களையும் திரௌபதிகளையும் ஹஸ்தினாபுரத்துக்கு அனுப்பி வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி விதுரர் கேட்டுக்கிறாரு. विदुर का अनुरोध सुनकर राजा द्रुपद के मन में शंका हुई. उनको धृतराष्ट्र पर विश्वास ना हुआ. सिर्फ इतना कह दिया कि पांडवों की जैसा इच्छा हो वही करना ठीक होगा. விதுரர் இந்த மாதிரி ரெக்வெஸ்ட் பண்ண உடனே துருபதருக்கு வந்து அவரோட மனசில் வந்து ஒரு ஷங்கா ஒரு டவுட் வருது. ஏன்னா அவருக்கு திருதராஷ்டிர பக்கத்தில் நம்பிக்கை கிடையாது. சிர்ஃப் இத்தனா கஹதியா ஸோ அவர் என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு என்ன விருப்பமோ அதையே அவங்க பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்லிடுறாரு. तब विदुर ने माता कुंती के पास जाकर अपने आने का कारण उन्हें बताया. कुंती के मन में भी शंका हुई कि कहीं पुत्रों पर फिर कोई आफत ना आ जाए. இப்போ விதுரர் குந்தி கிட்ட போயிட்டு அவர் எதுக்காக வந்திருக்கார் அப்படின்ற விஷயத்த சொல்லும்போது குந்தியோட மனசுலேயும் ஒரு டவுட் வருது. என்ன அப்படி டவுட்னா கஹி புத்திரம் பர் ஸோ திரும்பியும் நம்மளுடைய மகன்கள் மேலே ஏதாவது ஒரு ஆஃபத் ஏதாவது ஒரு ஆபத்து வரப்போதோ அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் டவுட் வருது. विदुर ने उन्हें समझाया और धीरज देते हुए कहा, देवी आप निश्चिंतित रहे, आपके बेटों का कोई कुछ नहीं बिगाड़ सकेगा. वे संसार में खूब यशा खामेंगे और विशाल राज्य के स्वामी बनाएंगे. आप सब भेटके हस्तिनापुर चलिए. ஸோ விதுர் வந்து இந்த மாதிரி அவங்க டவுட் படுறதை பார்த்தோன்னே விதுர் சொல்கிறாரு, உன்ஹே சம்ஜாயா அவங்களுக்கு என்ன குந்தி அம்மாவுக்கு என்ன புரிய வைக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா தீரஜ் தேத்தே ஹுயே ஸோ அவங்களுக்கு தைரியம் கொடுக்குறாரு. தேவி ஆப் நிச்சித் ரஹே நீங்கள் கவலைப்படாதீங்க, ஆப்கே பேட்டோங்கோ கோயி குச் பிகட் நஹி சகேங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் நடக்காது. பிகாட் மீன்ஸ் ஸ்பாயில். ஸோ அவங்கள யாரும் வந்து ஸ்பாயில் பண்ண முடியாது. வே சன்சார்மே கூபு யஷா கமாயேங்கே ஸோ இந்த சன்சாரில் அவங்க ரொம்ப வந்து க்ளோரியஸாக வாழ தான் போகிறாங்க. விஷால் ராஜ்யக்கே சுவாமி பனேங்க இந்த ஒரு பெரிய பிரபஞ்ச
பிரபஞ்சத்தினுடைய ராஜாவே அவங்க ஆக போகிறாங்க. நீங்கள் பெகேட்டகே மீன்ஸ் ரொம்ப ஃப்ரீயாக, நீங்கள் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஹஸ்தினாपुर வாங்க அப்படின்ற மாதிரி விதுரர் சொல்கிறாரு. आखिर दुर्बद राजा ने भी अनुमति दे दी और विदुर के साथ कुंती और द्रौपदी समेत पांडवों हस्तिनापुर को रवाना हो गया. ஸோ அதுக்கப்புறம் துருபத ராஜாவும் அவங்களுக்கு அனுமதி கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் விதுரரும் குந்தியும் திரௌபதியும் எல்லாருமா சேர்ந்து हस्तिनापुरக்கு போகிறாங்க. उधर हस्तिनापुर में पांडवों के स्वागत की बड़ी धूमधाम से तैयारियां होने लगी. ஸோ हस्तिनापुरல பாண்டவர்கள் வருகைக்காக ரொம்பவும் ஒரு ஆர்ப்பாட்டமான ஒரு செலிப்ரேஷன் அங்கே நடந்துட்டு இருக்குது. ऐसा कि पहले ही निश्चित हो चुका था. युधिष्ठिर का यथाविधि राज्याभिषेक हुआ और आधा राज्य पांडवों को के अधीन किया गया. ஸோ ஃபஸ்ட்டே அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுதிஷ்டருக்கு வந்து ராஜாபிஷேகம் நடக்கணும், அதே மாதிரி பாதி ராஜ்யம் பாண்டவர்கள்கிட்ட அதீன்கியான அவங்க சபார்டினேட்டாக அவங்கக்கிட்ட ஒப்படைச்சிடணும் அப்படின்ற மாதிரி முடிவும் பண்ணியிருந்தாங்க. राजाभिषेक के उपरांत युधिष्ठिर को आशीर्वाद देते हुए धृतराष्ट्र ने कहा, बेटा युधिष्ठिर मेरे अपने बेटा बड़े दुरात्मा है. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு வந்து ராஜாபிஷேகம் நடக்குது. ராஜாபிஷேகத்துக்கு அப்புறம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டு धृतराष्ट्र என்ன சொல்கிறார் பாருங்க, बेटा युधिष्ठिर मेरा अपने बेटा. ஸோ என்னுடைய மகன் வந்து ஒரு துராத்மாவாக இருக்கான். एक साथ रहने से संभव है कि हम लोगों के बीच वैर बढ़े. ஸோ நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக தான் இருக்கணும். ஆனால் நம்மளுக்குள்ளே என்ன நடந்துருச்சு அப்படின்னா ஒரு எனிமிட்டி வளர்ந்துருச்சு, பகைமை உணர்வு வந்து நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. इस कारण मेरी सलाह है कि हम तुम खांडवप्रस्थ को अपनी राजधानी बना लेना और वहीं से राज करना. ஸோ அவர் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அட்வைஸ் என்னென்னா, நம்மளுக்குள்ளே வந்து ஒரு பகைமை உணர்வு இருக்கிறதுனால நீ வந்து காண்டவ பிரஸ்தத்தை வந்து நீ எடுத்துக்கோ. ஸோ அங்கேயோடைய ராஜாவாக நீ ஆக, ராஜதானி பனாலேனா அவர் வஹீசே ராஜ் கர்னா. ஸோ அந்த இடத்தையே நீ வந்து ராஜாங்கம் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. காண்டவ பிரஸ்த வஹ் நகரி ஹை ஜோ புர் நஹூஷ் ஏவம் थी जैसे हमारे धाबी पूर्वजों की राजधानी रही है. ஸோ புர் நஹூஷ் யயாப்தி அப்படின்றவங்க இவங்களுடைய முன்னோர்கள். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பாண்டவ பிரஸ்தத்தை ரூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, ஸோ நம்மளுடைய முன்னோர்கள் பிரதாபி பூர்வஜம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மெஜஸ்டிக்கான நம்மளோட ஆன்சஸ்டர்ஸ்லாம் அங்கே தான் ரூல் பண்ணியிருக்காங்க. हमारे वंश की पुरानी राजधानी खांडव प्रस्थ को फिर से बसाने का यश और श्रेय तुम ही को प्राप्त हो. ஸோ நம்மளுடைய பூர்வஜனம் ரூல் பண்ண அந்த இடத்த வந்து திரும்பவும் ஒரு நல்ல ஒரு செட்டில் டவுன் டவுனாக ஆக்கிற, அந்த க்ளோரியாக ஆக்கிறதுக்கான விஷயம் உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி யுதிஷ்டர் கிட்ட திருதராஷ்டர் சொல்கிறாரு. धृतराष्ट्र के मीठी वचन मानकर पांडवों ने खांडव प्रस्थ के भग्नावशेषों पर, जो कि उस समय तक निर्जन वन बन चुका था, पूर्ण शिल्पकारों से एक नए नगर का निर्माण कराया. ஸோ திருதராஷ்டனுடைய இந்த மீட்டி வச்சன், ஸோ இந்த இவர் வந்து ஒரு இனிப்பாக பேசுகிறதுனால அதை கேட்டுக்கிட்டு பாண்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா காண்டவ பிரஸ்தத்துக்கு வராங்க. ஸோ அங்கே வந்து பக்னாவசேஷம் அப்படின்னா ஒரே ஒரு பில்டிங் கூட இல்லை, வசிக்கிற ஒரு இடம் கூட இல்லாத அந்த இடத்துக்கு நிர்ஜன் வன், அதாவது மக்களே இல்லாத அந்த வனத்துக்கு வராங்க. ஸோ இப்போ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிபுண் ஷில்பக்காரோசே, ஸோ நிபுண ஷில்பக்காரர்கள், ஸோ ஸ்கல்ப்சர்ஸ்லாம் செய்வாங்களே, ஸோ அவங்கள கூட்டிகிட்டு வராங்க. நிர்மான் கராயா, ஸோ அவங்க வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறாங்க. சுந்தர் பவனோ भेद्य दुर्गों आदि से शोभित उस नगर का नाम इंद्रप्रस्थ रखा गया. ஸோ இவங்க இந்த மாதிரி शिल्पக்காரர்கள்லாம் கூட்டிகிட்டு வந்தாங்களே, அவங்கள வச்சு ரொம்ப அழகான பவனங்கள், அபேத்திய துர்கோன், ஸோ நிறைய டெம்பிள், ஃபார்ட்ரஸ் இதெல்லாம் பில்ட் பண்ணி ரொம்ப ஒரு அழகான நகரமாக ஆக்கி इंद्रप्रस्थ அப்படின்ற பேரும் அவங்க வைக்கிறாங்க. इंद्रप्रस्थ की शान एवं सुंदरता ऐसी हो गई कि सारा संसार उसकी प्रशंसा करते ना தக்தா தா. ஸோ இந்திரபிரஸ்தம் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவும் ஷாம்னா மெக்னிஃபிஷியன்ஸாக ரொம்ப ஒரு அழகான ஒரு நகரமாக ஆகிடுச்சு. சாரா சன்சஸ் உலகம் முழுக்கமும் அதனுடைய புகழை வந்து பேசி பேசி யாரும் டயர்டே ஆகிறதில்ல. ஸோ அந்த அளவுக்கு இந்திரபிரஸ்தம் அழகான ஒரு நகரமாக ஆகிடுச்சு. अपनी राजधानी में द्रौपदी और माता कुंती के साथ पांचों पांडव 23 बरस तक सुखपूर्वक जीवन बिताते हुए न्यायपूर्वक राज्य करते रहे. अपनी राजधानी, ஸோ அவங்களுடைய அந்த இடத்துல திரௌபதியும் மாதா குந்தியும் பஞ்ச பாண்டவர்களும் 23 பரஸ், அதாவது 23 இயர்ஸ் வந்து ரொம்ப ஒரு நல்ல நியாயமான ஒரு ஆட்சி நடத்திட்டு வராங்க. ஸோ பழைய நகரம் காண்டவ பிரஸ்தமாக இருந்ததான் இவங்க இந்திரபிரஸ்த் அப்படின்ற பேரில் 23 இயர்ஸாக அவங்க ரூல் பண்ணிட்டு வராங்க. நெக்ஸ்ட் ஜராசந்த் சாப்டரோடு உங்களை மீட் பண்ணுறேன் சில்ட்ரன். தேங்க்யூ.